Hi friends, welcome to Deeba's Tea Time. இன்னைக்கு நான் பட்டாணி குருமா செஞ்சிருக்கேங்க. ரொம்ப வாசனையா சூப்பரா வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பட்டாணி 4 hours ஊற வச்சிருக்கேன். இதை நாம குக்கர்ல போட்டு வேக வச்சிரலாம். கேரட் 1, உருளைக்கிழங்கு 1, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறேன், பச்சை மிளகாய் 5 கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், கருவேப்பிலை 3, முந்திரி பருப்பு 4, பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூன். இதை நாம நல்லா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிட்டோம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பட்டாணி 4 விசில் வச்சிடலாம் குக்கர்ல. பட்டாணி நல்லா வெந்துடுச்சு பாருங்க, 4 விசில் தான் வச்சேன், நல்லா வெந்துடுச்சு. இப்ப நான் அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கிறேன், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம். தாளிக்கிறதுக்கு கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே 2 போட்டிருக்கிறேன், கருவேப்பிலை, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், ½ ஸ்பூன் உப்பு, நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நாம கட் பண்ணி வச்ச கேரட், உருளைக்கிழங்கு 2 போட்டுடலாம். 1 minute நல்லா வதக்கி விட்டுருவோம். இது வேகிறதுக்காக தண்ணி ஊத்திடலாம். மூடி வச்சிடலாம். 10 minutes ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டும். நாம தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம், ½ ஸ்பூன். கேரட், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த பட்டாணி சேர்த்துடலாம். ½ ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி பத்தாது, நாம கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். மசாலாலாம் போட்டதுனால 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நல்லா கொதிச்சிருச்சு. நாம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2-3 minutes நல்லா கொதிக்கட்டும். பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. மல்லிக்கீரை போட்டுடலாம். பாருங்க, நல்லா திக்கா வந்திருக்கு. உப்பு, காரம், மசாலா எல்லாம் உங்க டேஸ்ட்டுக்கு சரி பார்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் ஆப்பம் செஞ்சுருக்கேங்க. ஆப்பத்துக்கு இந்த பட்டாணி குருமா
ரொம்ப நல்ல மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் ஆப்பம் செய்கிறப்ப இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல சாஃப்டான ஆப்பத்துக்கு இது சூப்பர் காம்பினேஷனுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்ல சைடிஷாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.